आद्ये स्वीय प्रबन्धे षड्जिद विधदे संस्कृते तुस्सनत्वम् द्वैतीके स्वरूपाद्यखिलमतः हरे अन्वभूत् स्पष्टदृष्टम् ताटीके स्वकीया भगवदनुभवे स्फोरयामास तीव्राम् आशां तुर्ये यथेष्टम् भगवदनुभवादाममुक्तिं षठानि கங்குலும் பகலும் கடந்துயில்லறியாள் கண்ண நீர் கைகளால் இவைக்கும் கங்குலும் பகலும் கடந்துயில்லறியாள் கண்ண நீர் கைகளால் இவைக்கும் சங்க சக்கரங்கள் என்று கை கூறும் தாமரை கண்ணன் சங்க சக்கரங்கள் என்று கை கூறும் தாமரை கண்ணன் இங்கனே கைகே ஒன்றை செங்கையல் ஏந்தி உழைப்படை காதவன் அன்று ஞானம் அளந்த பிரான் பரன் சென்று திருவேங்கடாமாமலை ஒன்றுமே தொழ நம்மினை போயுமே. சுவாமி நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார் அனுபவிப்பர் ஞாபகம். அத்தனை ஆழ்வார்களும் திவ்யதேசமா போய் பாடியிருக்கா. அத்தனை ஆழ்வார்களுக்கும் பெருமை என்னன்னா மகாபலிபுரம் போவா, மாமல்ல ஸ்தலசைனத்துன்னு பாடுவா, திருவிடந்தை போவா, திருவிடந்தை பெருமாளை பாடுவா, திருவல்லிக்கேணி போவா பாடுவா. ஆனா போகாத ஒரே ஒரு ஆழ்வார் நம்மாழ்வார். இந்த வீட்டுக்கு டெலிவரின்னு பாருங்க, இல்ல ஹவுஸ் டெலிவரி, இப்ப நம்ம ஒண்ணுமே அசரவே வேண்டாம் வருது, அந்த மாதிரி அத்தனை பெருமாள்களும் கியூல நிப்பானா நம்மாழ்வார்கிட்ட. நம்மாழ்வார்கிட்ட சொல்லுவானா, என்னை பத்தி பாடு, என்னை பத்தி நீ பாடி, நீ அதை தாண்டா எனக்கு 108ல போய் சேரக்கூடிய பெருமை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாடுவாளாம். ஆழ்வார் அப்படி ஒவ்வொரு கட்டமாக நினைச்சு பார்ப்பார். கிருஷ்ணர்னா உருகிடுவர். ஞாபகம் வச்சுக்கோ, கிருஷ்ணன்னு சொன்னா ஒரு அர்த்தம் பாபங்களை ஒழிப்பவன். கருநிறத்தோடு கூடியவருக்கும் கிருஷ்ணன்னு பேர். அதனாலதான் பெருமாளுக்கு 2 காரணங்களாலும் கிருஷ்ணர்னு பேர். நமக்கு கிருஷ்ணர்னு வச்சா வேணா கருப்புங்கிறதுக்காக வேணா பாவத்தை எங்க ஒழிக்கிறோம், சேர்ப்போம், ஒழிக்க மாட்டோம். ஆனா கிருஷ்ணர் பாவத்தை ஒழிப்பார். அதனாலதான் நாராயணியத்துல பட்டத்திரி எடுக்கிறார், பாவத்தை ஒழிப்பவர், கருநிறத்தோடு கூடியவர், கருமாமுகில் மன்னர். அதனால கிருஷ்ணன் பேர். கிருஷ்ணரை பற்றி பாகவதத்தில் எழுதி மகாபாரதத்தில் பறக்க பேசின வேதவியாசருக்கு கிருஷ்ண துவைபாயனர் பேர். அவர் கிருஷ்ணரை பாடின வேதவியாசருக்கு கிருஷ்ண துவைபாயனர், ஏன்னா அவரும் கருநிறம். இந்த கிருஷ்ணரை பாடின கிருஷ்ண துவைபாயனரை மனதில் கொண்டு கிருஷ்ணரை பாடின சுவாமி நம்மாழ்வாருக்கு கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவம்னு பேர். அதாவது 3, அதாவது இந்த பந்தாடுறவாள்லாம் சொல்றா பாருங்க, பிளாக் லைவ்ஸ் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முட்டிகால்லாம் போடுறா பாருங்க. நம்ம பாரத தேசத்துல இந்த கவலைப்பட வேண்டாம், பிளாக் லைவ்ஸ் ஒன்லி மேட்டர். ஏன்னா நம்ம ஹீரோ ஹீரோயின் எல்லாரும் கருப்பு. வெள்ளையா இருக்கவா ஒருத்தர் ஹீரோவா இருந்ததா நம்ம சரித்திரமே இல்லை. திரௌபதி கருப்பு, கிருஷ்ணர் கருப்பு, ராமர் கருப்பு, மீனாட்சி கருப்பு, எல்லாம் கருப்பு தான். அதனால நம்ம பிளாக் லைவ்ஸே சொல்ல வேண்டாம், ஒயிட் பீப்புளுக்காக தான் நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா பிளாக் பீப்புள் ஹவ் ரூல்ட், அவ்வளவு நல்லா ஆண்டிருக்கா. கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவம்னு பேர். இவர் கிருஷ்ணரையே நினைச்சுட்டு பாரா. கிருஷ்ணரை நினைப்பார் பாடுவார், நினைப்பார் பாடுவார். ஒரு கட்டம் வந்தது,
என்னன்னா கிருஷ்ணர் வந்து பானை உடைச்சுட்டார். அம்மா வந்து பால் கொடுத்திருந்தா. அப்ப அம்மாவுக்கு ஞாபகம் வருது, உள்ளுக்குள்ள பாலை வச்சிருக்கோமேன்னு சொல்லிட்டு அவ கிருஷ்ணர் பால் கொடுத்து கொண்டிருந்த கிருஷ்ணரை விட்டுட்டு நேரம் உள்ள போயிட்டான். உள்ள போயிட்டு அந்த பாலை இறக்கி வச்சுட்டு வரத்துக்குள்ள கிருஷ்ணருக்கு கோபம் வந்தது. நான் ஒருவன் இருக்கும் போது அந்த A2 மில்க் தானா உனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணார், நேரம் உரல் மேல ஏறி நின்னார். ஒரு கல்லை எடுத்துட்டார், கட்டை எடுத்தார், உடைச்சார். க்ஷீரார்ணவத்தில் கிடந்தவர் மோரார்ணவத்தில் இருந்தான் என்று மோரெல்லாம் மேலே வந்து விட்டது. பார்த்தாள் தாய், how dare you Krishna, I think I've been very lenient with you, I have to teach you a lesson அப்படின்னு சொல்லிட்டு இவ ஓடுறா, அவர் ஓடுறாரு, அவர் ஓடுறாரு, இவ ஓடுறா, மாத்தி மாத்தி ஓடி அம்மாவுக்கு மேல் மூச்சும் கீழ் மூச்சும் வாங்கி வீசிங்கே வந்துட்டு. அதனால கிருஷ்ணர் பார்த்தா இன்னும் ஓடிண்டே இருந்தா வாத்தியாரதான் கூப்பிடணும், அம்மாவுக்கு நிலைமை சரியில்லைன்னு ஹர்த்தும் கும்பே வினிதகரா ஸ்வாதுமையங்கரீணம் திருஷ்வா தாம கிரகண சட்ரா மாதரம் ஜாதரோஷாம் பாயாதீஷத் பிரச்சலித பதோ நாமகச்சன்னதிஷ்டன் மிச்சாபோகா சமதினே மீரையன் விஸ்வகோப்தான தேசிகன். பெருமாள் உடனே தாயார் பார்த்தா இனிமே அவனை சும்மாவே விடப்படாதுன்னு சொல்லிட்டு நேரம் முன்கடைக்கு போறான். முன்னாடி போன உடனே பார்த்தா அந்த குழந்தை எப்படியாவது கட்டி போடணும். போடணும் கயிறு கிடைக்கணுமே. அப்பதான் ஒரு கயிறு கிடைச்சுதான். அது யாருக்கும் உபயோகம் இல்லாத ஒரு கயிறு. இந்த கொரியர்ல எல்லாம் வரும் பாருங்க, அந்த மாதிரி ஒரு சில கயிறு அதெல்லாம் சேர்த்து வச்சு முடிச்சு போட்டு வச்சிருக்க நந்தகோபாலன். அவருக்கு நீங்க டைம் கிடைச்சப்போ போட்டு வச்சிருக்காரு. இந்த ஆகாத போகாத கயிறை வச்சுன்னு ஒரு கயிறு உருவாக்குற பாருங்க, அதுக்கு கண்ணினும் சிறுத்தாம்புன்னு பேர். அதால கிருஷ்ணரை கட்டணும். யசோதா கூட வாடாங்க அப்படின்னு கட்டி பார்த்தா முடியல. கிருஷ்ணர் சொன்னாரா, என்கிட்ட கொடு, நானே இதை கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டினாராம். கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் தன்னை கட்டுற மாதிரி ஆக்கிண்டாராம். ஏதோட கட்டணும். இப்ப பயத்துல கட்டியாச்சு, இந்த கயிறு ஏதாவது ஒரு கட்டணுமே. உரல், அதாவது நீங்க விதேசங்கள்ல யாரெல்லாம் விதேசம் போயிருக்கோ, விதேசத்திலேயே நீங்க வந்திருக்கோ, யார் குழந்தைகள்லாம் விதேசத்துல இருக்காளோ, யூஎஸ்க்கு எல்லாம் போனீங்கன்னா ஒத்தராத்துக்கும் நம்ம மெயின் துவாரம் வழியா போவே முடியாது, கராஜ் வழியா தான் போவேன். அவ வாசக்கதவு எப்படி இருக்கோன்னே நமக்கு தெரியாது, அவளுக்கும் தெரியாது. எங்க வாசக்கதவுன்னா தேடிட்டே இருப்பா, எங்கேயோ இருக்கும். கராஜ் வழியா தான் போவோம். அந்த கராஜ் வழியா போகும்போது பார்த்தோம்னா வீட்டுல என்னெல்லாம் குப்பை சத்தம் இருக்கோ அத்தனையும், உபயோகம் இல்லாத ஒரு அல்ட்ரா கிரைண்டர், உபயோகமே இல்லாத ஒரு கிரைண்டர், ஏமா நீ இதெல்லாம் போட்டு வச்சிருக்கேன், அவரையும் இங்கதான் வச்சிருக்கணும், அவரை விட்டு வச்சிருக்கேன், அது கராஜ்லயா வச்சிருக்கா. இதுக்கெல்லாம் முன்னோடி யசோதை. அவ முன் வாசல்ல எல்லாம் உபயோகம் இல்லாத வஸ்துவா இருக்கும். அங்க உரல்னு வச்சிருந்தா. உரலை பார்த்தா கிருஷ்ணரோட கட்டி போடணும் சபானாங்க அப்படின்னு அந்த உரலோட கட்டி போட்டுட்டு சொன்னாங்க. எதி சக்னோஷி கச்சத்துவம், இந்த இடத்தை விட்டு நகரடா படவா, எதி சக்னோஷி கச்சத்துவம் அதிசஞ்சல சேஷ்டித சாட்சக்கார குட்டுமி. கிருஷ்ணரை கட்டிட்டு போயிட்டா. கிருஷ்ணராட அப்படி துக்கம். கர்மபந்தனத்திலிருந்து நீக்கக்கூடிய என்னை ஒரு சாதாரண 50 ரூபாய் உரலோட கட்டி போட்டுட்டாடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழியில இருக்கக்கூடிய வெண்ணெய் தாட்டிருந்தார். மென்மேகம் மென்மேகோ பட் ஐ கோ ஆன் ஃபார் எவர் நான்சென்ஸ் யூகி இந்த மாதிரி எழுதிட்டே இருந்தார். பாடினார். இதை நினைச்சுட்டார் நம்ம ஆழ்வார். ஞாபகம் வச்சுக்கோ, திருக்குறுகூர்ல ஆழ்வார் இதை நினைச்சுட்டார். நினைச்சுட்டு வருத்தப்பட்டார். ஐயோ பகவானே, நீ எப்பேற்பட்டவன், உலகத்தை படைத்து அளந்து உமிழ்ந்து தாழந்த பகவானே, இன்னைக்கு இடக்கை வலக்கை ஆச்சாரம் தெரியாத ஒரு அனாச்சார பிரச்சுரையான யசோதையின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நின்னியே. இதை விட ஒரு எளிமையான பகவான, ஒரு ஆக்சசிபிள் காட நான் பார்த்ததே இல்லையேன்னு அவருக்கு பிபி லோ ஆகி 6 மாசம் வந்துட்டார். நம்மாழ்வார் 6 மாசம் மூர்ச்சை ஆயிட்டாராம். ஏன்னா கிருஷ்ணருடைய சௌஷீல்யத்தை நினைச்சிட்டு. அப்போதுதான் பாடினார், பத்துடை அடியவர்க்கு எளியவன், பிறர்களுக்கு அரிய வித்தகன், மலர்மகள் விரும்பும் நம் அரும் பெறல் அடிகள், மற்றொரு கடை வெண்ணையை களவினில் உறவினிடையே யாப்புண்டு எத்தினம் உறவினோடு இணைந்தேங்கிய எளிவே அப்படின்னார். ஒரு 6 மாசம் வந்துட்டாரா. அப்புறம் இவர் வந்து கொஞ்சம் மதுரகவி ஆழ்வார் சுவாமி எழுந்துக்குமோ சொன்னாரா. எப்படி பரதாழ்வார் விழும்போது சத்ருகுணன் எழுப்பினானோ, நம்மாழ்வார் அனுபவ ஜனிதமாக மூர்ச்சையாகும் போது மதுரகவி ஆழ்வார் எழுப்பினார். முதல் ஃபெயிண்ட் நம்பர் 1 இது. அடுத்தது பெருமாள் வந்து சாரத்தியம் பண்றார் பாருங்க. சாரத்தியம் இப்போ இந்த விதேசத்துல வந்து சொல்றா பாருங்க, புட்டின் ட்ரோ த கார் ஃபார் மோடி இல்லையா. அவர் எவ்வளவு பெரிய பிரசிடென்ட், அவர் மோடிக்கு கார் ஓட்டியிருக்காருன்னா அது எவ்வளவு மைத்ரி பாவத்தை காமிக்கிறது. பெருமாள் 18 நாள் சாரத்தியம் பண்ணியிருக்கார் அர்ஜுனனுக்கு. அதை நினைச்சு நம்மாழ்வார் அழுதாராம். பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டி செய்து போன மாயங்களும் பெருமாளே,
நீ துவாரகாதீசனாக இருந்த போதிலும் ஒரு அடியவனான அர்ஜுனனுக்காக நீ சாரத்தியம் பண்ணியே பார்த்த சாரதியா, உன்னுடைய எழில என்னன்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு நம்மாழ்வார் 2வது முறை 6 மாசம் மூர்ச்சை ஆயிட்டாராம். சோ ஃபெயிண்ட் 1 ஃபெயிண்ட் 2, ஒண்ணு கட்டுண்டதுக்கு ஃபெயிண்ட், இன்னொன்னு டிரைவ் பண்ணதுக்கு ஃபெயிண்ட். அதை நினைச்சிட்டு நாங்க இப்ப பாடுறோம். பத்துடையவர்க்கு எளியவர் பிறரது கரிய பித்தரன் மனமகள் விரும்பும் நம்மரும் பெருவடிகள் மத்துருகள் திகழ்ந்தே களவினில் உணவிடையான் உண்டு எத்திரும் முதலிலோடு மற்றொரு கடைவினை அளவினில் உணவிடையான் பெரிய பாரதம் கை செய்து வர்க்கத்திரங்கள் காட்டியிட்டு செய்த போல மாயங்களும் நிறம் தன்னோடு முக்கியனாவியை நின்றொருக்கி முன்கின்ற இச்சிலான ஆழ்வார் ஆச்சரியமாய் பக்தி தோய்ந்த இந்த பாசுரங்களை பாடும்போது சமுதாயத்தில் 4 கேள்விகள் எழுந்தன. 4 கேள்வியில ஒரு கேள்வி, இவர் எந்த சாதியை சார்ந்தவர் என்கின்ற ஒரு கேள்வி எழும்போது நாயனார் சொன்னார், இன்பமாரியில் ஆராய்ச்சி. பகவத் குணத்தை யார் அனுபவிக்கிறாளோ அந்த ஆச்சாரியனுடைய ஜாதிய ஒரு நாளும் ஒருத்தர் வெளில கூட சொல்லக்கூடாது. ஏன்னா பக்தின்னு வந்த பிறகு இவர் எந்த வர்ணம், எந்த ஜாதி, எந்த மொழி, நத்திங். இப்போ நிறைய பேர் ஒரு கேள்வி வரும், பெருமாளை பாட வல்ல கீர்த்தனைகளில் அது நடுவில் அது ஒரு பெரிய ஆராய்ச்சியாச்சு. இப்ப தமிழகத்துல பாடும்போது தமிழ் பாடல் மட்டும்தான் வாழணும். ಬ್ಯಾಂಗ್ಳೂರ್ ಒಂದು ಟೆಣ್ಣಾವ ನಮ್ಗೆ ದೇವರನಾಮ ಮಧ್ಯೆ ಬೇಕು ಸರ್, ನನ್ಗೆ ಯಾವ್ದು ಬೇಡ, ಯಾಕೆ ತಮಿಳೆಲ್ಲ ಹಾಡ್ತೀರಾ, ನಮ್ಗೆ ಬರೀ ನಮ್ ಕನ್ನಡನೇ ಬೇಕು, ಕಸ್ತೂರಿ ಕನ್ನಡನೇ ಬೇಕು. இப்ப தெலுங்குல போன எண்ணாவா சொல்லுவா, மாக்கு தெலுங்கு காவாலண்டி கஸ்தூரி இப்ப பாருங்க, இப்ப வந்து செஸ்ல ஜெயிச்சுட்டா கூட அவர் தெலுங்கா தமிழாங்கிற அளவுக்கு ஆராய்ச்சி நம்ம பண்ண ஆரம்பிச்சோம். அந்த குழந்தை மெனக்கிட்டு ஜெயிச்சிருக்கு, அது இந்தியன் ஒண்ணு ஜெயிச்சிருக்குன்னு தெரியாது. தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு தெலுங்கு பேசக்கூடியவர் ஜெயிச்சுட்டார். இதுல தெலுங்கு தமிழையும் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த குழந்தை உழைச்சிருக்கேன், அதுதானே முக்கியம். பக்தியில் மொழி அவசியகதை இல்லை. தமிழில் பாடினால் தான் நான் அனுபவிப்பேன் உட்கார்ந்துட்டானா, you are still in the first level. You have not progressed to the level of bhakti. உனக்கு இன்னும் அந்த பகவத் அனுபவமே தெரிய மாட்டேங்கிறது. சாந்திரானந்தாவபோதாத்மகம்னு சொன்னா உடனே மனசு குருவாயூருக்கு போகணும். ரூப பகதாலோசனி அப்படின்னா சந்திரபாகா நதிக்கரைக்கு போகணும். கிருஷ்ணா நீ வேகனேனா உடுப்பி போயிடணும். அப்போ ஓஹோ கிருஷ்ணா நீ வேகனி வர கன்னடா போல இருக்கு, அது வந்து காவேரி கொடுத்தாளா இல்லையா, நியூஸ் பேப்பரை பார்த்துட்டா நமக்கு பக்தி வரும், வரக்கூடாது அப்படி. உடனே அதனாலதான் சொன்னார், ஆழ்வார் பிறப்பில் எந்த ஜாதி என்று ஆராய்ச்சி செய்யக்கூடாது. சரி, திருவாய்மொழி வேத சமம்ங்கிற திருவாய்மொழிக்கு என்ன பெருமைன்னார். அப்ப சொல்லும் போது வேதமாவது இன்னார் படிக்கலாம், இன்னார் படிக்க தேவையில்லை, இந்த காலத்தில் படிக்கலாம், இந்த காலத்தில் படிக்க தேவையில்லை என்கின்ற ரூல் இருக்கு. திருவாய்மொழிக்கு அப்படி இல்லையா. அதனால மிருத்கடம் போலே என்று பொற்குலம். 2வது அப்ஜெக்ஷன். 3வது, தமிழில் பாடலாமா? ஏன்னா சில பேர் கேட்டா சம்ஸ்கிருதத்தில் பாட வேண்டாமா? அப்பதான் தேசிகன் எடுத்தார், பாஷா கீதி பிரசஸ்தா பகவதி வச்சனாத் ராஜவச்சோபச்சாராத். ஒரு ராஜா மேடையில இருக்க, அந்த ராஜாக்கு தமிழ் தான் வரும். இவர் போனது நேபாள் மாநிலம். அந்த நேபாள்ல வந்து ஒருத்தர் வந்து ஆஹா ஓஹோ நேபாளில இந்த ராஜாவை பத்தி படிக்கிறார். இந்த ராஜாக்கு நேபாளி வராது. பக்கத்துல இருக்கவரை கேட்டார், என்னப்பா படிக்கிறார்?
ஏதோ நேபாளில உங்களை பத்தி படிக்கிறது இருக்கட்டும், என்னை பத்தி என்ன படிக்கிறார், நன்னா படிக்கிறார் அப்படின்னா படிச்சுட்டு போட்டோம். மொழி எதுவாக இருந்தால் என்ன, பகவானை புகழும் மொழி எந்த மொழியோ அது நல்ல செம்மொழிதான். 4வது, இவர் பெண் பாவனையில் பாடலாமா, பிறந்தது ஒரு ஆணாக, பெண்ணாக பாடலாமா. சொல்லி வந்தேன் பாருங்க, நாயிகா பாவம், அம்மா பாசுரம், தாய் பாசுரம், மகள் பாசுரம், பராங்குஷ நாய்க்கின்னு சொல்லி வந்தேன். ஆணாக பிறந்த ஆழ்வார் தன்னை ஒரு பெண்ணாக நினைக்கலாமா? Is it right for him to imagine that he is a woman and then relish and cherish the qualities and the nature of Bhagavan when he is born as a man? XY இருக்கும்போது XX எதுக்கு நினைச்சிட்டு பாடணும்னு ஒரு கேள்வி வந்தது. அதுக்கு தேசிகன் சமாதானம் சொன்னார், மகாபாரதத்துல இதுக்கு ஒரு பிரசிடன்ஸ் இருக்கே. எப்பவுமே லால ஜுடிஷியரியில எப்படின்னா பிரசிடன்ஸ் தான் பாப்பா. இந்த மாதிரி ஒரு கேஸ் முன்னாடி வந்திருக்கா, இப்படி முன்னாடி பாடியிருக்காளா. அதுக்கு தேசிகன் மகாபாரதத்துல ஒரு இடம் சொல்றாரு, நான் கூர்ந்து கவனிக்கணும். அக்னி குண்டத்திலிருந்து திரௌபதி வந்து விட்டாள். குமாரி சாபி பாஞ்சாலி வேதி மத்தியாத் சமுத்திதா சுபகா தர்ஷனியாகி ஸ்வஸ்திதாய ச லோச்சனாஹா ஷியாமா பத்ம பலாசாட்சி நீலகுஞ்சித மூர்த்தஜான் வெளியில வந்துட்டா திரௌபதி. திரௌபதிக்கு இப்ப அலங்காரம் பண்றா பெண்கள். அலங்காரம் பண்ணும்போது ஒத்தி ஒத்தி பார்த்துட்டாங்க, எவ்வளவு அழகா இருக்காடி இவ பாக்குறதுக்கு அப்படின்னு ஒரு பெண்மணி இன்னொரு பெண்மணிக்கு சொன்னா. அப்போ இன்னொரு பெண்மணி சொன்னா, இவ அழக ரசிக்கணும்னா நான் பாடல் பாடுறேன் பாரு, நான் ஒரு ஆணா பிறந்திருந்தால் எப்படி பாடி இருப்பேனோ அப்படி நான் பாட போறேன். ஒரு பெண் தன்னை ஆணாக நினைத்து கொண்டு திரௌபதியின் வடிவழக பாடுறா. ஒரு திரௌபதி அழக பாடுறதுக்கு ஒரு சைரந்திரிகா ஸ்திரீ தன்னை ஆணா நினைக்கும் போது சர்வலோகேஸ்வரனை பாடுறதுக்கு ஆணாக பிறந்த ஆழ்வார் ஏன் பெண்ணா தன்னை நினைச்சுக்க கூடாதுன்னு தேசிகன் கேட்கிறார். பாஞ்சாலி காத்திரசோபா கிருத்ருதய வது வர்க்கம் பாவனீத்யா பத்யோ பத்மா சகாயே பிரணயினி பஜதா பிரேயசி பாரதந்திரியம் பக்தி ஸ்ருங்கார வித்யா பரிணமிதி முனேர் பாவபந்த பிரதிம்னா யோகாத் பிராகுத்தராவஸ்திதரிஹ விரஹோ தேசிகாஸ் தத்ர தூதாஹான்னு ஒரு ஸ்லோகத்தை தேசிகன் எடுக்கிறார். சரி, இப்ப இந்த ஸ்லோகங்கள் எடுக்கும்போது அழகான ஒரு கடனை நான் உங்கள் ஆழ்வார் காலத்திலேயும் சொல்லணும். ஆழ்வார் திருவாய்மொழி பாடிட்டு போயிட்டார். திருவாய்மொழியை பாடிட்டு போயிட்டாரே ஒழிய இது ஓலப்படுத்தினாளா இல்லையான்னு தெரியல. One big disadvantage that we all had in those years, I'm talking 500 years, 1000 years, 1500 years back, was ஓலப்படுத்துறது. அதெல்லாம் எழுதணும். மெட்டீரியல் ஸ்டேஷனரி வாஸ் வெரி லிட்டில். இப்ப நான் பேஜா கிடைக்கிறது, நமக்கு எழுதுறதுக்கு ஒண்ணு இல்லை. இப்ப பேஜ் நிறைய கிடைக்கிறது, எழுதுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. உடனே என்ன பண்ணுவோம், ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஏதாவது கவிதையெல்லாம் எழுத தெரிஞ்சா நம்ம எழுதிவிடலாம், இல்லாட்டே தெரியலையே அப்ப ராமநாமா மட்டுமே எழுதிட்டு இருக்கோம். அதுவும் பல பேர் எழுதுறது இல்லை. விஷயம் என்னன்னா ஸ்டேஷனரி இருக்கு, விஷயம் இல்ல. அப்ப விஷயம் நிறைய ஸ்டேஷனரி இல்ல. ஒரே ஒரு ஓல ரோல் மாதிரி கிடைக்கும். அதுல யூ ஹாவ் டு இன்ஸ்கிரைப். அதுல யூ கேன் நெவர் அஃபோர்ட் டு மேக் அ மிஸ்டேக். அப்ப பேக் ஸ்பேஸ் அழுத்தவே முடியாது. அதுல ஆச்சா எழுதிட்டே வரணும். ஒரு இடத்துல மடக்கணும். இப்படி மடக்கினேன்னா இப்படி மடக்கின்றே வருவேன். ஒரு இடத்துல போர் போடணும். அப்பதான் என்ன ஆகும்னா நிறைய எழுத்து மறைஞ்சு போயிடும். அதனாலதான் பின்னாடி காப்பி பண்றவாழ்ல கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கு. இப்ப தீட்சிதர் கீர்த்தனையிலேயே எடுத்துட்டேன்னா இவா ஒரு பாட்டும் சொல்லுவா, அவ ஒரு பாட்டும் சொல்லுவா. அந்த மாதிரி எழுத்து மறைஞ்சு போயிடும். சிலதை கரையான் அரிச்சிடும். அதனால இப்ப நீங்க ராஜராஜ சோழன் காலத்தை பார்த்தேன்னா திருமுறையில இருக்கக்கூடிய பல பாடல்களை கரையான் அரிச்சுட்டு, அதனால இதெல்லாம் வச்சுட்டு ஒரு 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 ஓலை மாதிரி ஒண்ணு வச்சுப்பா. ரொம்ப அழகான வார்த்தை. இந்த திருவாய்மொழி பாசுரங்கள் லுப்தமா போயிடுது, யார்கிட்ட இருக்குன்னே தெரியாது. 1200 வருஷத்துக்கு முன்னாடி வீரநாராயணபுரம்ங்கிற ஏரி, அதுக்கு வீராணம் ஏரின்னு பேர். வீராணம் ஏரி கிட்டே இருக்கக்கூடிய கோவிலுக்கு காட்டு மன்னார் கோயில்னு பேர். அந்த காட்டு மன்னார் கோவிலில் அந்த கோவிலில் கைங்கரியம் செய்து கொண்டிருந்த பட்டரின் பிள்ளைக்கு தான் ரங்கநாத முனின்னு பேர். அதை சுருக்கி நாதமுனி நாதமுனிபா. அந்த நாதமுனி அந்த கோவிலுக்கு சில அடியவர்கள் கும்பகோணத்திலேருந்து வந்திருக்கா. கும்பகோணத்திலேருந்து வந்த அடியவர்கள் வந்து பெருமாளை பார்த்துட்டு ஆறாவமுதே ஆறாவமுதேன்னு பாடினா 2 பாடல்கள். இது அந்த குழந்தை ரொம்ப நன்னா கேட்டது. என்னமா இருக்கு தமிழ், என்னமா இருக்கு அனுபவம். இந்த பாசுரங்கள் பாடுறீங்களே, இதுல 1000 பாடுறேன். 1000 பாசுரங்கள்ல இந்த 10 பாசுரம்னு பாடுறேன். இந்த 10 பாசுரம் கேட்கறதுக்கே அவ்வளவு நல்லா இருக்கே. 990 பாசுரம் எங்குன்னு கேட்டது இந்த குழந்தை. உடனே அவர்கள் சொன்னா, இதை பார்ப்பா, எனக்கு 10 தான் தெரியும். இந்த பாடல்ல 1000 இவை 10 வருது, 990 எங்க இருக்குன்னு தெரியாது. யாருக்கு தெரியும்னு கேட்டது இந்த குழந்தை. நீங்க வேணா ஆழ்வார் திருநகரிக்கு போயிடுங்கன்னு சொன்ன உடனே இந்த நாதமுனிங்கிறவர் புறப்பட்டு காட்டுமன்னார் கோவிலேந்து நடந்து ஆழ்வார் திருநகரி திருநெல்வேலி கிட்ட போயிருக்கார்.
அங்க போய் கேட்டா அவ சொல்லிட்டா, நீங்க சொல்ற 10 பாட்டு எங்களுக்கு தெரியாது, தாராபமுதே அடியனுடலம் வேற 10 தெரியும்னுட்டா. சரி வேற என்ன 10 தெரியும்? கண்ணினுள் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன்னு ஒரு பாடல் தெரியும். அந்த 10 பாசுரங்கள் நம்மாழ்வார் மேல மதுர கவியாழ்வார் எழுதின பாசுரங்கள் எங்களுக்கு தெரியும். எங்க பெரியவாள்லாம் சொல்லுவா, அந்த பெரியவர் இவரை பார்த்து சொல்றாரு, எங்க பெரியவாள்லாம் சொல்லுவா, 12,000 தடவை இந்த 10 பாசுரங்கள் கண்ணினுள் சிறுத்தாம்ப ஜபித்தால் நம்மாழ்வார் பிரத்யக்ஷமாவார். நாதமுனிகள் உட்கார்ந்துட்டு தாமிரபரணி ஆத்தங்கரையில 12,000 முறை இந்த கண்ணினுள் சிறுத்தாம்புங்கிற முழு பிரபந்தத்தை சொன்ன உடனே யோக தசையில் சுவாமி நம்மாழ்வார் தோன்றினாராம். இப்ப இவர் கேட்டாரா, நீங்க ஒரு 10 பாடல் பாடியிருக்கீர்கள், ரொம்ப நன்னா இருக்கு, 990 எங்கேன்னு கேட்டாராம்.